ஹாய். ஸோ போன வீடியோவில் நான் உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், யூடியூப் SEO அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ யூடியூப்க்கும் SEO இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் இன்றைக்கி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், சரிங்களா. ஸோ வாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி என்னோடய சேனலுக்கு வந்து வித்தின் 1 மந்த் வந்து 7K சப்ஸ்கிரைபர் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணினோம், அந்த ஒரு சீக்ரெட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வாங்க நான் அப்படியே உங்களுக்கு லேப்டாப்லேயே கொண்டு போய் காமிச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரி காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், சரிங்களா. ஸோ நல்லா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா. அப்போ தான் உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண முடியும். ஏன்னா இந்த ட்ரிக்கை தான் நான் என்னோட யூடியூப் சேனலுக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, சரிங்களா. சரி, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லேப்டாப்பில் பாருங்கள் 4.9 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ். அதாவது இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 4.9 மில்லியன் பேருக்கு, அதாவது 49 லட்சம், சரிங்களா. 1 மில்லியன்னா 10 லட்சம், சரிங்களா. ஸோ 49 லட்சம் பேருக்கு என்னோடய வீடியோ வந்து போயிருக்கு, அவங்க வந்து பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் கிளிக் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 5.5%. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா வீடியோக்கும் நடக்கும், சரிங்களா. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டு, காமெடி, மீம்ஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அப்படிங்கிறனால இந்த மாதிரி வீடியோ வந்து யாருக்கும் போகாது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் அதோட யூசேஜ் பொறுத்து எல்லாருமே சேஞ்ச் ஆகும், சரிங்களா. இங்கே பாருங்கள் இவ்வளோ இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. யூனிக் விசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 194K கிட்ட போயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஜூலை மந்தில் நான் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுவேன்னு பாருங்கள், அந்த 1 மந்தில் மட்டும் நான் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 7.2K சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்து கெயின் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போன வீடியோவில் நான் சொன்ன ட்ரிக்ஸ் அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா போன வீடியோ நான் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி நீங்கள் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸும் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் ரெகுலர் வாட்ச் பண்ணுங்கள், அந்த ட்ரிக் வந்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூடியூப் சர்ச் ரிசல்ட்டில், அப்புறம் பாருங்கள் ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸில் எல்லாமே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூடியூப் சர்ச் ரிசல்ட்டை மட்டும் 30% வந்திருக்கு, ப்ரௌஸ் ரிசல்ட்டில் 33% வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்டடில் போகும், யூடியூப் சர்ச் ரிசல்ட்ஸில் போகும், ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸில் போகும். ஸோ உங்களோட வீடியோ எப்படி இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் நீங்கள் சொல்ல போகிறேன், சரிங்களா. அதுக்கு நான் ப்ரூஃப் தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் என்னோட ஒரு வீடியோ வந்து டக்குன்னு வைரல் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து நான் என்ன அப்ளை பண்ணியிருந்தேன் அதை உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன், சரிங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிங் ஜாப் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், கரெக்டாக. ஸோ அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாருங்கள், என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச் ரிசல்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. பாருங்கள் ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸும் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு, சஜஸ்டட் வீடியோவில் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு, சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்திருக்கு. 3.6 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ் கிடச்சிருக்கு அந்த ஒரு வீடியோக்கு மட்டும், சரிங்களா. இதுதான், சரிங்களா. சரி வாங்க, இப்போ நான் இந்த வீடியோக்கு நான் என்ன அப்படி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி வாங்க, இப்போ நான் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் வீடியோக்கு டைட்டில்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் டேக்ஸ் எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணணும், எப்படி இங்கே கொடுக்கணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா SEOவில் அண்டர் வரும், சரிங்களா. போன வீடியோவில் சொன்னதும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும், அண்ட் இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், ரெண்டையும் நீங்கள் பாருங்கள். சரி வாங்க, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கேன். கவர்மெண்ட் டைப்பிங் ஜாப், டேட்டா என்ட்ரி ஜாப், இது வந்து ஒரு கீவேர்டு, சரிங்களா. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கீவேர்டை வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன், சரிங்களா. இந்த கீவேர்டு நான் போட்ட உடனே டைட்டிலில் நான் இந்த கீவேர்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ண உடனே அதே கீவேர்ட்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் பேஸ்ட் பண்ணுறேன். நல்லா ஞாபகம், நீங்கள் டைட்டிலில் என்ன கீவேர்டு வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதே கீவேர்டு வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் சூஸ் பண்ணி ஆகணும், சரிங்களா. அதை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இங்கே பாருங்கள், நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஒன்றுமே நான் வந்து கொடுக்கவே இல்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, டிஸ்கிரிப்ஷன் சில விஷயங்கள் கொடுக்கலாம், ஆனால் இங்கே இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓனா நீங்கள் கொடுக்கணும், காப்பி பேஸ்ட் பண்ணிடக்கூடாது. டிஸ்கிரிப்ஷன் சில விஷயங்களை கொடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே வந்து தம்ப்நெயில் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா தம்ப்நெயில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க, அதோட ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃபைலுக்கு நேம் ஒன்று இருக்கும், கரெக்டாக. நல்லா ஞாபகம், ஃபைலோட நேம் இருக்கும். அந்த ஃபைலோட நேமும் நீங்கள் வந்து என்ன கீவேர்டை வந்து டார்கெட் பண்ணியிருக்கீங்களோ, நான் என்ன கீவேர்ட் டார்கெட் பண்ணியிருக்கேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. கவர்மெண்ட் டைப்பிங் ஜாப், டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படிங்கிறது கீவேர்டை நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். டைட்டிலையும் கொடுத்துட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே கீவேர்டு என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த தம்ப்நெயிலோட ஃபைல் நேம்னு ஒன்று இருக்கும்ல, 000.jpg அப்படின்னு இருக்கும். அந்த 00 நீங்கள் வந்து ரீநேம் பண்ணி எடிட் பண்ணி அந்த ஃபைலோட நேமில் நீங்கள் வந்து அந்த கீவேர்டு கொடுக்கணும். 3வது பாயிண்ட், சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் என்னோட ஃபைல் டைப்பை பாருங்கள். வீடியோட டைப்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவர்மெண்ட் டேட்டா என்ட்ரி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நல்லா ஞாபகம், கவர்மெண்ட் டேட்டா அப்படின்னு இந்த வீடியோட ஃபைலோட நேம்லையும் நான் சேஞ்ச் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். அப்போது 4 விஷயத்தில், அதாவது 4 விஷயங்கள்
தம்ப்நெயிலோட நேமும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ் அது போக வீடியோட நேம் ஃபைல் நேமும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், அதுலேயும் நீங்கள் கீவேர்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டிலையும் ஃபோக்கஸ் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும். 4 இடத்துல நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5வது விஷயம் டேக்ஸில் நீங்கள் இங்கே பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட் டேட்டா என்ட்ரி ஜாப், டைப்பிங் ஜாப்னு கொடுத்துருக்கேன்னா. ஸோ 5 இடத்துல நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்டட் கீவேர்ட்ஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. நான் என்னோட ஹையஸ்ட் வியூ எதில் போயிருக்கோ அந்த வீடியோ நான் உங்களை எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மோர் ஆப்ஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கீங்களோ தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நார்மலாக யூஸ்வலாக என்ன பண்ணுங்களோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், போன வீடியோவில் நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேனோ அதையும் ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் அது போக யூடியூப் SEO நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த மாதிரி தான் SEO பண்ணணும். சரிங்களா? SEO பண்ண இதுக்கப்புறம் நான் கீவேர்டு ரிசர்ச் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் அதுக்கு தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? அது எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம், எந்த மாதிரி கீவேர்டு நம்ம வந்து சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ நான் சொன்ன இந்த ப்ரோ டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்ஸில் கூட நான் போய் காமிச்சிடுறேன். 264K வியூஸ் போயிருக்கு இந்த வீடியோவில். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்கும். அதாவது அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த கீவேர்டை வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கீவேர்டை நான் ஃபைன் பண்ணிவிட்டேன். அந்த கீவேர்டை நான் ஃபைன் பண்ண உடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கீவேர்டை நான் போட்டேன், வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு கீவேர்டு வந்து வைரல் ஆகுது, இப்போது ரீசெண்ட் என்ன சொல்லலாம், IPL வந்து வைரல் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஒரு 10 டேஸில் வைரல் ஆகும் அப்படின்னா IPL அப்படிங்கிற கீவேர்டு வந்து ரொம்ப வைரல் ஆகும். அப்போது IPL பார்த்து நீங்கள் என்ன செய்தி போட்டாலுமே அந்த டைமில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சர்ச் பண்ணுவாங்க. அப்போ சர்ச் பண்ணாலும் உங்களோட வீடியோ வந்து சஜஸ்டடில் ரொம்ப அதிகமாக போகும், சர்ச் ரிசல்ட்ஸ் அதிகமாக போகும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த டைமில் இது கீவேர்டு வந்து கொஞ்சம் வைரலாக இருந்துச்சு. ஸோ அந்த கரெக்டான டைமில் வந்து டார்கெட் பண்ண இந்த மாதிரி வைரல் ஆச்சு. சரிங்களா? எல்லா வீடியோவுமே வைரல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த டைமில் எது சர்ச் பண்ணுறாங்களோ அந்த விஷயங்கள் வைரல் ஆகும். இது காமன். பிக் பாஸை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் பார்த்து நீங்கள் பிக் பாஸ் பற்றி வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக சர்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், வைரல் ஆகாது. அதே இது ஜூன், ஜூலை இந்த டைமில் பிக் பாஸ் சீசன் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் வைரல் வீடியோஸ் நீங்கள் அந்த கீவேர்டில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வைரல் ஆகும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். யூடியூப் SEO எப்படி பண்ணுறது, இது ஒன் ஆஃப் த SEO. சரிங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக, யூடியூப் ரிலேட்டடாக, பிளாகிங் ரிலேட்டடாக, ஆன்லைன் ஏர்னிங் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் இங்கே கொடுப்பேன். உங்கள் வாழ்க்கைக்கு ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நானும் அங்கே பார்த்தீங்கன்னா 1 மினிட் வீடியோ, 2 மினிட் வீடியோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நாங்கள் அதுலேயும் நான் ஷேர் பண்ணுவேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமையும். ப்ளஸ் அது போக டெலிகிராம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நான் சில யூஸ்ஃபுல்லான தீம்ஸாக இருக்கட்டும், பிளாகிங் ரிலேட்டட் ப்ளகின்ஸாக இருக்கட்டும், அது ரிலேட்டடாக பிளாக் போஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? ஸோ ஓகே, டாடா, டேக் கேர், பை.